வணக்கம். எல்ஒயில் முடிகிற ஆட்ஜெக்டிவ்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன எல்ஒயில் முடிஞ்சாலே ஆட்வர்ப்ஸாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். எல்ஒயில் முடிகிற ஆட்வர்ப்ஸ் நிறையா இருக்குது. ஆட்ஜெக்டிவோட எல்ஒய் ஆட் பண்ணி நம்ம பிரைட் பிரைட்லி, ஹாப்பி ஹாப்பிலி, குவிக்லி அந்த மாதிரிலாம் நம்ம ஆட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் ஃபார்ம் பண்ணுறோம். பட் சில ஆட்ஜெக்டிவ்ஸே எல்ஒயில் முடியுது. அப்போ அந்த மாதிரி எல்ஒயில் முடிகிற ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம எப்படி ஆட்வர்ப்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? இன்னொரு எல்ஒய் போட முடியுமா? நோ, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஆட்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கவர்ட்லி, எல்டர்லி, லைவ்லி, லவ்லி, லோன்லி, ஆர்டர்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஆட்ஜெக்டிவ்ஸ். அப்போ இது ஆட்வர்ப் மீனிங்கை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். கவர்ட்லினா கோழைத்தனமான. இட் வாஸ் அ கவர்ட்லி ஆக்ட். அது ஒரு கோழைத்தனமான செயல். கவர்ட்லி ஆட்ஜெக்டிவ். அந்த ஆக்ட் வந்து நவுன், செயலுங்கிற அர்த்தத்தில் வருது. ஹீ ஆக்டட் இன் அ கவர்ட்லி மேனர். ஸோ இன் அ கவர்ட்லி மேனர்ங்கிறது ஒரு ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ். இங்கே அது ஒரு அட்வர்ப் பண்ணுற வேலையே பண்ணுது. ஆக்டட்ங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுது, ரைட்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட்லி பர்சன். ஃப்ரெண்ட்லி adjective, ஏன்னா பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஷீ ஸ்போக் டு மீ இன் அ ஃப்ரெண்ட்லி மேனர். மேனர் தான் போடணும்னு இல்லை, வே போடலாம். இன் அ ஃப்ரெண்ட்லி வே, இன் அ ஃப்ரெண்ட்லி ஃபேஷன், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஃபேஷனுக்கு அந்த ஒரு அர்த்தமும் இருக்குது, மேனருங்கிற அர்த்தம். ஓகே. ஆர்டர்லி, ஆர்டர்லினா வெல் ஆர்கனைஸ்ட், வெல் அரேஞ்ச்ட். இந்த ஆர்டர்லியை வந்து நம்ம இதே மாதிரியே இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம். தே மார்ச்ட் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன். ஆர்டர்லி நவுனாகவும் வரும், பை த வே. அதோட மீனிங் என்னன்னு கண்டுபிடிச்சு காமெண்ட்ஸில் போடுங்க. அதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகே.